செய்திகள். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆகிய 2 நாட்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரக்கோணம் அருகே தக்கோலத்தில் உள்ள மத்திய தொழில் பாதுகாப்பு படை பயிற்சி மையத்திற்கு வருகை தர உள்ளார். ஓராண்டு முதுகலை சட்டப்படிப்பு படித்தவர்கள் சட்டக் கல்லூரியில் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மெரினாவில் வாகன சோதனையில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் காரில் எடுத்து சென்ற 28 கிலோ தங்கம் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் தொடங்கியது. நடப்பாண்டில் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் 25 மினி ஸ்டேடியங்கள் அமைப்பது குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 440 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 64,520 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 107 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வேளாண் நிதிநிலை அறிக்கையில் சேர்க்கப்பட வேண்டிய அம்சங்கள் திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் கருத்துக்களை உழவர் செயலி மற்றும் மின்னஞ்சல் மூலம் தெரிவிக்கலாம் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. பண்டாரா என்ற பெயரில் குஜராத் ஜாம் நகரில் அமைக்கப்பட்டுள்ள வனவிலங்குகள் மீட்பு மறுவாழ்வு மற்றும் பாதுகாப்பு மையத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். மும்மொழி கொள்கையை வலியுறுத்தி இன்று கையெழுத்து இயக்கம் தொடங்கப்படும் என்றும் 1 கோடி கையெழுத்து பெற்று குடியரசுத் தலைவரிடம் ஒப்படைப்போம் என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அறிவித்துள்ளார். தங்கச்சி மடத்தில் கடந்த 5 நாட்களாக நடைபெற்று வந்த மீனவர்களின் போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டுள்ளது. வாராந்திர இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழக அரசு போக்குவரத்து கழகம் மூலம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இணையதளத்தில் யூடியூப் சேனலை பயன்படுத்தி உங்கள் தயாரிப்புகளை சந்தைப்படுத்தல் குறித்து பயிற்சி இன்று முதல் வருகின்ற 7ஆம் தேதி வரை தொழில் முனைவோர் மேம்பாட்டு வளாகத்தில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக கட்டப்பட்டுள்ள முதலமைச்சர் சிறு விளையாட்டரங்களை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். முதல்வர் மருந்தகம் திட்டத்தில் 8 நாட்களில் 27 லட்சம் ரூபாய்க்கு மேல் மருந்துகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் 50,053 பேர் பயனடைந்துள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் கடற்கரையோரத்தில் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் ஒன்றிய அரசு மேற்கொண்டிருக்கும் கடல்சார் ஆழ்துளை எரிவாயு கிணறுகள் அமைக்கும் நடவடிக்கையை கைவிட வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். கோவையில் கோணியம்மன் கோவில் தேர் திருவிழாவையொட்டி இன்று 24 பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் சுவாமி கோவிலில் தை மாத பௌர்ணமி உண்டியல் காணிக்கையாக 3,52 லட்சம் ரூபாயும் 229 கிராம் தங்கமும் கிடைக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை ஈஷா யோகா மையத்தில் தமிழ் பண்பாட்டை கொண்டாடும் வகையில் பிப்ரவரி 27ஆம் தேதி முதல் மார்ச் 9ஆம் தேதி வரை நடைபெறும் தமிழ் தெம்பு தமிழ் மண் திருவிழா எனும் பிரம்மாண்ட விழா நடைபெற்று வருகிறது. 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று முதல் தொடங்குகிறது. இத்தேர்வை 8,23,000 மாணவ மாணவிகள் எழுதுகின்றனர். கரும்பிற்கான கொள்முதல் விலையை டன்னிற்கு 3,151 நிர்ணயம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சேலம் கோட்டம் சார்பில் புதிய வழித்தட பேருந்து சேவையை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் தொடங்கி வைத்தார். திருச்செந்தூர் முருகன் சுவாமி கோவிலில் மாசி திருவிழா தொடங்கியுள்ள நிலையில் 12ஆம் தேதி தேரோட்டம் நடைபெற உள்ளது. இந்திய கைவினை கவுன்சில் நடத்தும் தறி என்ற கைத்தறி புடவை கண்காட்சி வருகின்ற 7 மற்றும் 8ஆம் தேதி சென்னையில் நடைபெற உள்ளது. கோவையில் கோணியம்மன் கோவில் தேரோட்டம் இன்று பிற்பகல் 2 மணிக்கு நடைபெறுகிறது. சென்னையில் உள்ள நீர்நிலைகளின் நச்சுத்தன்மை இருப்பதாக வெளியான தகவலில் உண்மை இல்லை என்றும் நீர்நிலைகள் பாதுகாப்பாக உள்ளது என்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரலாற்றில் இல்லாத ஒன்றை இருப்பதாக புகுத்துவதே தேசிய கல்விக் கொள்கையின் நோக்கம் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நாகப்பட்டினத்தில் 423 கோடியில் முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்துள்ளார். உலக வனவிலங்கு தினத்தை முன்னிட்டு குஜராத்தில் உள்ள கீர் தேசிய பூங்காவை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்வையிட்டார். வெப்பத்தை தணிக்க சென்னையில் சிக்னல்களில் ஓரிரு நாட்களில் பசுமை பந்தல் அமைக்க மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி வருகின்ற 7ஆம் தேதி மாலை சென்னை ராயப்பேட்டை OMCA அரங்கில் நடைபெற உள்ளது. 21வது ஆண்டாக வழக்கம் போல் 5 நாட்கள் ரமலான் நோன்பு இன்று முதல் மேற்கொள்கிறேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று VCK தலைவர் திருமாவளவன் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
தங்கச்சி மடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மீனவர்களிடம் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அம்மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் பெரியார் பல்கலை பதிவாளர் நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நேற்று முதல் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கியது. இந்நிலையில் நேற்று ஒருநாள் மட்டும் 11,430 பேர் தேர்வு எழுதவில்லை என்று அரசு தேர்வுகள் இயக்கம் தகவல் தெரிவித்துள்ளது. கொளத்தூரில் வடசென்னை வளர்ச்சி திட்ட பணிகளின் முன்னேற்றம் குறித்து அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் வழங்கப்பட்ட மனைகளுக்கு இதுவரை கிரயப்பத்திரம் பெறாமல் உள்ள 12,495 மனைகளுக்கு ஒவ்வொரு மனையாக ஆய்வு செய்ய 50 சமுதாய பங்கேற்பு உதவியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். விக்கிரவாண்டி சார் பதிவாளர் அலுவலகத்தில் விழுப்புரம் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் 1 மணி நேரத்திற்கு மேலாக சோதனை மேற்கொண்டனர். தமிழ்நாட்டில் கோவை, நெல்லை, திருப்பூர், ஓசூர் உள்ளிட்ட 4 நகரங்களில் சுற்றுச்சாலை விரிவான சாத்தியக்கூறு அறிக்கையை தமிழ்நாடு அரசு தயார் செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவில் டெஸ்லா நிறுவனம் மின்சார கார் தொழிற்சாலையை அமைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நாகையில் 82 கோடி ரூபாய் மதிப்பிலான 206 புதிய திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். மேலும் 38,000 பயனாளிகளுக்கு 200 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். தமிழகத்தில் பொங்கல் வேஷ்டி சேலைகள் இதுவரை வாங்காதவர்கள் மார்ச் 31ஆம் தேதி வரை ரேஷன் கடைக்கு சென்று பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட தயாரிப்பிற்காக வாங்கிய 3,74 லட்சம் ரூபாய் திருப்பி செலுத்தாததால் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களின் வீட்டை ஜப்தி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. பாஜக ஆட்சியில் கடந்த 10 ஆண்டு காலத்தில் இலங்கை கடற்படையால் 3,656 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் முதற்கட்டமாக 1000 டீசல் பேருந்துகளை CNG பேருந்துகளாக மாற்ற அரசு போக்குவரத்து துறை முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. BE, BTech பட்டம் முடித்தவர்கள் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரியலாம் என்று உயர்கல்வித்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி சார்பில் சுத்தமான கட்டுமானத்திற்கான வரைவு வழிகாட்டுதல் வெளியிடப்பட்டுள்ளது. ஆலோசனைகள் இருந்தால் 30 நாளில் தெரிவிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியருக்கான பொதுத் தேர்வு இன்று தொடங்கி நடைபெற்றது. ஹோலி பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் மற்றும் கேரளாவிலிருந்து மும்பைக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. சென்னிமலை வனப்பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதால் அதனை பிடிக்க கூண்டு வைத்ததோடு ட்ரோன் மூலம் தீவிர கண்காணிப்பில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.